grade 5 scholarship period டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன். எங்களோட நாட்டில் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பிள்ளைகள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுல சில பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அநேகமான நேரங்களில் இதில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை எங்களோட பிள்ளைகள்கிட்ட பார்க்கலாம். அந்த வகையில் இதில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு வருஷம் பிள்ளைகள் இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுனால அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், லெஷர் டைம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், தூக்கம், அடுத்தது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கம்ப்ரமைஸ் பண்ணப்படுறேன். அதாவது அது அவங்க வளமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை விட குறைவாய்க்கலாம் அல்லது முற்றிலுமே இல்லாமல் நிற்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு வருடம் இவங்க இப்படி கழிச்சிற நேரம் அதில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் அதில் குறைக்கிற நேரம் உடலில் ஃபிசிக்கல் சம்மந்தமான நோய்கள் குறைவு வாரத்துக்கும் இது ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் செடண்டரி லைஃப் ஸ்டைல் அழுத்தம் வர 1 இயர் இவங்க இப்படி இருக்கிற நேரம் அதுக்கு பிறகும் சம்டைம்ஸ் சோம்பேறித்தனம் வைக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு. அதோடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ரெசிலியன்ஸ், ஒரு பிரச்சனை வந்தால் மீண்டு வாரத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதெல்லாம் ஃபிசிக்கலி பிள்ளைகள் ஆக்டிவாக ஆகிற நேரம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செய்கிற நேரம் வளரும். அது எல்லாத்துக்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் போகிற. அடுத்த லெஷ் ஆக்டிவிட்டீஸ் குறையிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி குறையிற நேரம் அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன் குறையிறதுனால இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, சோஷியல் நார்ம்ஸ், அந்த சமூகத்தோடு சேர்ந்து எப்படி நாங்கள் வாழ்கிற சில ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணாமல் போகலாம். அந்தந்த வயதுக்கு தேவையானதை டெவலப் பண்ணாத நேரம் அடுத்த எப்படியும் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அந்தந்த வயதில் டெவலப் ஆகிக்கொண்டு போனால் தான் அதில் எஃபெக்ட் அதிகமாகிக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ரமைஸ் பண்ணுறேன். அடுத்தது சிலவங்க தூக்கத்தையும் கம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம், தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி வரலாம். அடுத்தது டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுறதுனால பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆங்ஷியஸாகவும் இருக்கலாம். அந்த வகையில் ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான சில நோய்கள் வரலாம். உதாரணத்துக்கு கால் வலி, வயிற்று வலி, தலைவலி, இந்த மாதிரி பிள்ளைகள் எந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணின ஒன்று நிற்காது. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் விளங்கும். சிலவங்க வாமிட் பண்ணுவாங்க, லூஸ் மோஷன், இந்த மாதிரி எல்லாம் நிற்கலாம். அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்படி ஏற்படும். அதே நேரம் எக்ஸாமில் மார்க்ஸ் குறைவாகவோ அல்லது அவங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட குறைவாக எடுத்தால் பிள்ளைகள் இன்ஃபீரியாரிட்டி ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு இயலாது, கஷ்டம் லைஃப்பில். இதுக்கு போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை குறைவாய்க்கலாம். ஏனென்றால் இதில் அவங்களோட எதிர்பார்த்த மாதிரி இருக்கேன் இல்லை. மற்றது சுற்றுக்குள்ள சமூகத்துலேயும் கேட்குறது மார்க்ஸ் எத்தனை போதா அந்த மாதிரி சிலவங்களும் கழிச்சுவாங்க. அதெல்லாம் பிள்ளைகளோட மனசில் பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும். அடுத்தது போட்டி கல்ச்சர் அதாவது அது அளவுக்கு மீறின போட்டி கல்ச்சர் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறது நல்லமில்லை. ஏனென்றால் அது வயது வர நேரம் அவங்க சம்டைம் இந்த மற்றவங்க முன்னேறத்துக்கு விரும்ப மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டுக்கு வரணும், இந்த மாதிரி சில நார்சிஸ்டிக் ட்ரேட்ஸுக்கு நாங்களே வழிவகுக்கிற மாதிரியும். அதனால் அதுவும் பிள்ளைகளுக்கு நெகட்டிவாக தாமையும். ஏனென்றால் எப்பயுமே தான் நிற்கணும் என்று சொல்லி அந்த மாதிரி ஆட்டிடியூட் வளரலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதுனால இவங்க கல்வி சம்மந்தமான நடவடிக்கை எப்பயுமே அவங்களோட மூலையில் இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் பதியும். அதனால் பிற்காலத்துலேயும் எஜுகேஷன் சம்மந்தமான எந்த விஷயம் இருந்தாலும் கஷ்டமாக தான் நிற்கும். இது எக்ஸாமை முடித்தா போதும் அந்த மாதிரி மென்டாலிட்டியோடு தான் நிற்பாங்க. அடுத்தது இதை எப்படி பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்போம். அந்த வகையில் எஜுகேஷனை பொறுத்த வரையில் நாங்கள் எதுக்கு கல்வி கட்டுறோன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கட்டாயம் தெரிவிக்கணும். அது பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். உண்மையிலே எங்களோட நாட்டில் கல்வி கட்டுற எண்ணத்துக்குன்னு பார்த்தா ஒரு தொழிலுக்கு கஷ்டப்படாமல் ஏதாவது ஒரு தொழில் கிடைச்சிறதுக்கு தான் நாங்கள் கல்வி கட்டுறன்ற ஒரு ஆட்டிடியூட் தான் எல்லாத்தையுமே அதிகமாக இருக்குது. உண்மையிலே கல்வியோட நோக்கம் அது இல்லை. ஒரு நல்ல மனிதனாக வாரத்துக்கு, மற்ற மனிதர்களுடைய பழகிறதுக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லைஃப்க்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நாங்கள் கல்வி கட்டுறன்ற விஷயத்தை பேரண்ட்ஸும் விளங்கி வச்சுக்கணும், பிள்ளைகளுக்கும் கட்டாயம் சொல்லணும். இதே விடயங்களை நாங்கள் முறையில்லாத கல்விகளை எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நிறைய லாங் டேர்ம் போகும். ஃபுல்லாக ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வியில் கிடைச்சிற அளவுக்கு கிடைச்சாது. அதனால தான் நாங்கள் இந்த கல்வி கட்டுறன்ற விடயத்தை கட்டாயம் விளங்கி வச்சோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, நாங்கள் மேக்ஸ்ன்னு வச்சுக்கோமே. மேக்ஸில் நாங்கள் என்னென்ன படிச்சிட்டோன்னு சொன்னால், மேக்ஸ் நாங்கள் செய்கிற நேரம், மேக்ஸ் படிக்கிற நேரம் எங்கள்கிட்ட வளரும் கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனலிட்டிக் திங்கிங், மெமரி, அட்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட அது வளரும் இந்த மேக்ஸ் வேலை செய்கிறதுக்கு. இது நாங்கள் லைஃப்பில் எங்களுக்கு எப்போயுமே தேவை. ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, அதை சிறுசாக உடைச்சி அதை எப்படி சால்வ் பண்ணுறது, மற்ற விடயங்களில்
ஏதாவது யாராவது எது சொன்னால் எதையுமே நம்பாமல் கிரிட்டிக்கல் திங்கிங்கிற நிலம், இது சரியா, இது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாங்கள் கல்வியே சம்மந்தம் இல்லாத ஒரு தொழில் செய்கிறேன்னு சொன்னாலும் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸில் தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் படித்த 2 விஷயத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்க வேணும். மற்றது இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயமே இந்த ஸ்கூலில் நாங்கள் படிச்சிருந்ததுனால அதனால தான் நாங்கள் கல்வி கற்றுன்ற விடயத்தை கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது மெமரைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு பிள்ளைகளுக்கு பழக்கப்படாது. பிள்ளைகிட்ட சொல்லி வச்சணும், நீங்கள் படிச்சுறது உங்களோட டீச்சர் எது கிளாஸ் சொல்லித்தாரோ அதை நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட மூளையில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, விளங்கிக்கோங்க. அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு அதை உங்களோட சிஸ்டத்தில் எழுதணுன்றது தான் பிள்ளைகளுக்கு பழக்கணும். அந்த வகையில் நார்மல் எக்ஸாமுக்கு இந்த சிஸ்டம் ஓகே. ஆனால் ஃபார்மல் எக்ஸாம்ன்ற வர நேரம் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரிக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் இந்த டீச்சர் சொல்கிறது உங்களுக்கு விளங்கி உங்களோட லாங்குவேஜில் விளங்கி கொள்றதுக்கு. அதுக்கு பிறகு அதை ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அது அவங்க அதில் பழகிற நேரத்துக்கு அவங்க அதை சிம்பிளாக செஞ்சு கொள்வாங்க. பிறகு எக்ஸாமுக்கு அவங்க ஓரளவு ஓ லெவல் அந்த மாதிரி ஏஜ் வர நேரத்துக்கு கிரேட் 8 அந்த மாதிரி போகிற நேரத்துக்கு அவங்களுக்கு தெரியும், ஆர்கனைஸ் பண்ணி செய்வாங்க. மெயின் விஷயம் நாங்கள் அந்த கன்செப்டை வந்து விளங்கி எழுதி கொள்வது. இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் அந்த மெமரைஸ் பண்ணி பாஸ் ஆகிற சிஸ்டம் ஒன்று வராது. உண்மையிலே மெமரைஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுனால என்ன விஷயம் உண்டா, மெமரி பவர் உள்ளவங்களுக்கு கூடுதலாக பாஸ் ஆகுவாங்க, மற்றவங்க பாஸ் ஆகிறதுக்கு இல்லாமலாம். அதே நேரம் மெமரி பவர் மட்டும் இருந்து போத இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது வந்து நாங்கள் படித்ததை எப்படி அப்ளை பண்ணுறது எங்களோட லைஃப்லேயோ இல்லாட்டி கன்செப்ட் எதையும் அப்ளை பண்ணுறது தான் இன்டெலிஜென்ட். அப்போ எங்களோட எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படித்தான். எந்த பாடமாக்கினாக்கள் கூட மார்க்ஸ் எடுத்தாக்கள் தான் யூனிவர்சிட்டி போகிறதோ அந்த மாதிரிக்கும். அப்படி இல்லை, நாங்கள் விஷயத்தை விளங்கி படிச்சணுன்றது சொல்லி கொடுக்கணும். அதே நேரம் மார்க்ஸ் கூட எடுக்கிறது சின்ன வயதில் தேவைப்படலாட்டி ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு எல்லாம் தேவைப்படலாம். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸோ அல்லது அவங்களுக்கு வேறு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறேன்டா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் சம்டைம்ஸ் அதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ன்றதுனால மார்க்ஸ் எடுக்கிறது பிறகு சொல்லி கொடுத்தோம்ல. சின்ன வயதில் அவங்க அதை கன்செப்டை விளங்கி படித்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு படித்தது கஷ்டமாக அமைக்காது, லேசாக அவங்க விளங்கி கொள்வாங்க. அவங்களோட அந்த வயது வாரணத்துக்கு அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி படிச்சுவாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு பிள்ளைகளுக்கு பழக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையில் அது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை, அது ஒரு மிட்லான விஷயம். அது ஸ்ட்ரெஸ் அல்லது டிஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ் ஓ நெகட்டிவாக எடுக்கிறது நாங்கள் அதை பார்க்குற விதத்தில் தான். உண்மையிலே மனிதன் ஸ்ட்ரெஸ் வச்சுக்குது, மனிதன் இவல்யூஷனில் வாருது. எங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்தால் அதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வாழறது, அதை சமாளிச்சுறதுன்ற விஷயம் தான் ஸ்ட்ரெஸ். அப்போ அதுக்கு நாங்கள் அது தேவையான ஸ்கில்லை வளர்க்காமல் அது ஒரு பெரிய கஷ்டமாக பார்த்தான்னு சொன்னால் அது டிஸ்ட்ரெஸ்ஸுக்கான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் வரும். அந்த வகையில் பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர நேரத்துக்கு இதை எப்படி பாசிட்டிவாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி சின்ன சின்ன அளவாக உடைச்சி படிச்சுற கோல் எப்படி செட் பண்ணுறேன், இந்த மாதிரி எங்களுக்கு ஏழ்மான கெப்பாசிட்டியில் செய்கிறேன், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் பிள்ளைகள் பழக்கினான்னு சொல்லி அவங்களே அதை செஞ்சு கொள்வாங்க, பாசிட்டிவாக எடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் வராது. இந்த மாதிரி சின்ன வயதில் நாங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணினோம்ல அவங்க பெரிய கிளாஸஸ்லேயே அதுக்கு பிறகு பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம் இல்லை, பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான மாதிரி டைமையும் ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி செய்வாங்க. மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.